எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மக்களுடைய மனசு எப்படி மாறுது பாத்தீங்களா? தலைகீழா தான் குதிப்பா இந்த கோட்டச்சாமி அப்படிங்கிற மாதிரி நேற்று ஷேர் மார்க்கெட்ல பயங்கரமான வீழ்ச்சி கடந்த 2-3 நாட்களா. ஆனா இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவ்க்கு திரும்பின உடனே, ஒரு உதாரணத்துக்கு ஜப்பானுடைய நிக்கி எல்லாம் 10% ஏறிடுச்சு, அதே மாதிரி காஸ்பி எல்லாம் வந்து ஒரு 4% ஏறிடுச்சு அப்படின்னு குளோபல் மார்க்கெட்ஸ் ஏற ஆரம்பிச்ச உடனே நம்மளால இன்னைக்கு பல்ல காட்டிட்டு 189 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, இறங்கிட்டே இருந்தது மார்க்கெட்டே, முடிஞ்சது அவ்வளவுதான், கோவிட் சமயத்துக்கு கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் தங்களுடைய மனசுல கற்பனை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பி ஏறக்கூடிய செக்டர்கள் எது, அதாவது எந்த நியூஸுமே இல்லை, மார்க்கெட் கீழே இறங்குச்சு மறுபடி திரும்பி ஏறிச்சு, அப்ப இப்ப ரெக்கவரி ஆகிற செக்டர்கள் எது அப்படின்றதா நம்மளுடைய எதிர்கால போர்ட்ஃபோலியோல இருக்கணும். ஏன்னா இது நியூஸ்களே இல்லாம மார்க்கெட் திரும்பி ஏறும் பொழுது ஃபோக்கஸ் பண்ணி ஏறக்கூடிய செக்டர்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வரிசையா பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் விட்டுருங்க, அதை விட்டு இந்த செக்டரல் இண்டிசஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓகே, அதாவது இப்போ நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் அவன் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.25% ஏறி இருக்கான். அப்போ இதுல எல்லாம் யாரெல்லாம் லீடரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த செக்டர் ஒரு பாசிட்டிவான செக்டர், மார்க்கெட் இறங்கிட்டு திரும்பி ஏறும் பொழுது. அதே மாதிரி நிஃப்டி ஐடி வந்து இந்த நியூஸ்க்காக மட்டும் இறங்கி ஏறது இல்லை. 2021-22 அமெரிக்காவில் பிஸ்னஸே இல்லை அப்படின்ற சமயத்திலையும் திரும்பி ஏறினது ஐடி. ஸோ ஐடி தான் இருக்கிறதுலையே ப்ளூ சிப் கம்பெனிகள்லாம் நம்பர் 1, அவன் மேலே ஏறி வந்திருக்கான். அடுத்தது மெட்டல்களில் பொறுத்த வரைக்கும் அவன் பாட்டுக்கு சைட்வேஸாக ஜாலியாக பணம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான். மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த அடுத்தது ரியாலிட்டி, அவனு என்ன பண்ணியிருக்கான், இவன்லாம் வந்து வேற லெவலில் இருப்பான், ஏறினாலும் பெருசாக ஏறுவான், இறங்கினாலும் பெருசாக இறங்குவான். ஸோ பெரிய அளவில் ஏறி இறங்கக்கூடிய ஆள் ரியாலிட்டி. அதுக்கடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இது போன்ற செக்டர்களில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு எவர் கிரீன். மார்க்கெட் இறங்கினா இறங்குவான், அதே மாதிரி மார்க்கெட் திரும்பி ஏறினா இவனு ரெக்கவரி ஆவான். சில பேர் மனசில் நினைப்பாங்க, அப்படி பார்த்தா இன்னைக்கு நிஃப்டி மீடியம் தானே 2% ஏறி இருக்கு அப்படின்ட்டு. ஏங்க இதெல்லாம் கண்ணில் பார்த்து கழிச்சு விட மாட்டீங்களாங்க? மீடியா வந்து ஒரு முக்கியமான ஆள் கிடையாதுங்க, அந்த மாதிரி தானே. இப்போ மெட்டல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் நம்ம வாழ முடியாது, ஆனால் மீடியா இல்லாமல் நம்ம அந்த தொல்லை இல்லாமல் கூட சில பேர் வாழ்ந்துருவாங்க. அது என்னையா எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு, வேர்ல்டு மார்க்கெட்டுமே ரெக்கவரி ஆயிருக்கு. அப்போ அந்த ரெக்கவரி சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னா இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதாவது மார்க்கெட் இப்போ மறுபடியும் ஒரு 1 hour சார்ட் போட்டிருக்கேன், மறுபடியும் அவனுடைய பழைய 25,000 தாண்டும் பொழுதோ அல்லது நேற்று ஒரு லோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த லோவை உடைக்கும் பொழுது தான் இனி மார்க்கெட்டுக்கு டைரக்ஷன் கிடைக்கும். அது வரைக்கும் ஜாலியாக இவன் பாட்டுக்கு சைட்வேஸில் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுமா, இந்த ரெக்கவரி சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னா அது 25,000 தாண்டினா தான் சஸ்டெயின் ஆகும். அதே மாதிரி கீழே வந்து 23,500க்கு கீழே போகாமல் இந்த லோவை ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் இது சஸ்டெயின் ஆகியும். இல்லைன்னா அப்புறம் கும்பா தான், ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ ஆச்சுன்னா அப்புறம் கும்பா தான். அந்த ரெண்டுமே நடக்காத வரைக்கும் ஜாலியாக இப்படி ஒரு 3 மாதம் இந்த வருஷத்து பூரா கழிச்சு விட்டான்னா கூட நம்மளுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா முதல்ல 6 மாதத்துலேயே நல்லா சம்பாதிச்சாச்சு, அடுத்த 6 மாதம் ஒரு சைட்வேஸாக இருந்தாவே போதும். சைட்வேஸாக இருக்கிறதா சொர்க்கம். ஏன்னா யாருக்கும் பெருசாக நஷ்டம் வராது, யாருக்கும் பெருசாக லாபம் வராது. நண்பர்களே, இன்னைக்கு தேதியில் அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கிறவங்க சந்தோஷம் தான் படணும். அவன் காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 7% அப்படின்ற மாதிரி தான் ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15% கிடைச்சிருக்கு. உண்மையில் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டினுடைய சிரமத்துக்கு இடையில் 15% கிடைச்சிதே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அவங்க பட்டுக்கணும். அவங்க பாட்டுக்கு ஆரம்பத்தில் இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் வந்து 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சானே, இப்போ 15% தான் கிடைக்குதுன்னா இந்த அளவுக்காவது கிடைச்சே நினச்சிக்கிட வேண்டியது தான். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து இந்த பைபேக், போனஸ் அது போன்ற நியூஸ்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தோம், அதனுடைய ஸ்டாக்கில் நோட் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு அது போன்ற ஸ்டாக்கு தான் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். அதாவது இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷனுடைய பங்குகள், அதில் எவனோ ஒருத்தனோ 2 பேரோ தான் இறங்கியிருக்கிறா சும்மா திருஷ்டிக்கு, மீதி எல்லாமே எகிரி எகிரின்னு எகிரி இருக்கானுங்க.
அந்த ஃபுல் லிஸ்ட் வந்து 4-5 நாள் முன்னாடி வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லைடு போட்டிருப்பேன், பைபேக் போனஸ், அதில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம நிறைய தடவை அதை பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதுகளை தவிர்த்து மற்ற நியூஸ்களை தான் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று மார்க்கெட்டில் அவங்களும் பயந்துட்டு 10,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை அப்படியே கவுண்டர் பண்ண ஆளுங்க யாரு? நம்ம டிஐஸ். அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கிராஷ் என்பது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பதிவு போட்டிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லாம் பாருங்க ஹையிலிருந்து 25% இறங்கியிருக்கு, தைவான்லாம் 20% இறங்கியிருக்கு, ஸோ இந்தியா வெறும் 4% இறங்கியிருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபாலா? அப்படியே ஃபாலா இருந்தாலும் கிராஷ் என்ன, கரெக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். இன்னொரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது 5% இறங்குதுன்னா புல் பேக், 10% இறங்குதுன்னா கரெக்ஷன், 20% இறங்குச்சுன்னா, அதாவது ஏறிட்டு இருக்கிற ட்ரெண்டே புல் மார்க்கெட்டே மாறி 20% இறங்குச்சுன்னா அது பியர் மார்க்கெட்டாக மாறிடும். அதே மாதிரி 30%க்கு மேலே போச்சுன்னா கிராஷ், 50%க்கு மேலே போனால் ரெசஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இது பொதுவாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான். ஆனால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ டிஐஐஸ் வந்து கரெக்டாக கவுண்டர் பண்ணாமல் அவங்களும் சேர்ந்து பயத்தில் ஒரு 10,000 கோடி விற்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது கும்பா அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்போ கிராஷ் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு 10,000 கோடிக்கு விற்கும்போது நம்ம ஆளுகளும் 10,000 கோடிக்கு வாங்கணும். ஒருவேளை இவங்க 2,000 கோடிக்கு மட்டுமே விற்று நம்ம ஆளுங்க அதே 2,000 கோடிக்கு வாங்காமல் நம்ம ஆளுங்களும் ஒரு 2,000 கோடிக்கு விற்றா அன்னைக்கு நம்மளது கிராஷ். எங்க நண்பர்களே, இந்த அமெரிக்காரங்களை நம்பி ஏதாவது ஒரு காலை விற்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 2021லயோ 22லயோ ஒரு மிகப்பெரிய செய்தி, அவ்வளோதான். அமெரிக்கா இனி கடனே வாங்க முடியாது, அவங்களுடைய டெப்ட் சீலிங் டச் ஆயிடுச்சு, இனிமேல் அவங்க அதிகமாக கடன் வாங்க மாட்டாங்க, அதனால அவங்களுடைய பாண்டுகள்லாம் திவாலா போகுது அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் அப்படி ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அதை பற்றி பேசுகிறது கிடையாது. அதே மாதிரி பெட்ரோ டாலரில் வந்து இனிமேல் டாலரில் நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம், எந்த கரன்சியில் வேணாலும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம், அதனால் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணல அப்படின்ற மாதிரி மிடில் ஈஸ்டில் இருந்தெல்லாம் நியூஸ் வந்துச்சு. இனி அவ்வளோதான், அமெரிக்காவே முடிஞ்சுது, உலகமே முடிஞ்சுது அப்படின்னாங்க. அப்போவும் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் இறங்கல, உச்சத்தை தொடர்ந்தது. அப்புறம் இப்போ மறுபடியும் யூஎஸ்னுடைய ரெசஷன் ஃபியர், இந்த ரெசஷன் ஃபியர் இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா ரெசஷனில் போயிடும் அப்படின்னு சொல்லி இறங்குற மாதிரி இறங்கி எவனையும் வாங்க விடாமல் அப்புறம் மார்க்கெட் மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போவும் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெசஷன் அப்படின்றது. அமெரிக்காவை நம்பலாமா, இந்த நியூஸ்களை நம்பலாமா அப்படின்றதான் இப்போ என்னுடைய முதல் முக்கிய கேள்வியாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியா அப்படின்ற மாதிரி பாருங்கள். என்னுடைய ஒரு 3.5 லட்ச ரூபா ஸ்டாக் டைரக்ட் ஹோல்டிங்கில் வந்து நேற்று ஒரு 12,000 ரூபா கும்பாச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு 7,000 ரூபா ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி ஓடி வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய 7 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் நேற்று 20,000 ரூபா கும்பாயிடுச்சு. இப்போ இன்னைக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ அது 20,000 ரூபா ஏறி வருதா இல்லையா அப்படின்றது தெரியல. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். நண்பர்களே, இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேர் வச்சுருக்கீங்களா? ரொம்ப கொடுமையாக தான் போயிட்டுருக்கு. அதாவது கடந்த 6 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கீழே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 550 ரூபா ரேஞ்சிலேருந்து மேலே ஆல்மோஸ்ட் 825 ரூபா ரேஞ்சுக்கு பயங்கர வால்டிலிட்டியாக இருக்கான். ஒரு ஹை போயிட்டான், கடந்த 3 மாதத்தில் அப்படியே டவுன் ஆகிட்டான். ஸோ இந்த ஷேர் ரொம்பவுமே வால்டிலிட்டியாக இருக்குது. இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு நீ அடுத்தது என்ன நடக்கும்னு தெரில. இங்கேருந்து மறுபடியும் 850 போக போகிறானா அல்லது 660 ரூபாயிலிருந்து மறுபடியும் 500 ரூபா வர போகிறானா அப்படின்றது தெரில. ஸோ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நேரம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்டிலிட்டி இண்டெக்ஸ், ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்றது கிராஷ் ஆயிடுச்சு. அது எவ்வளோ தூரம் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11% கிராஷ் ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த மதர்சன் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமான நாள் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதுக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஜாயினிங் ஆப்பிள் சப்ளை செயின் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து. இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் பறக்கிறானு. இந்த கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் கார்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனி. பாருங்கள் எப்படியெல்லாம் நியூஸ் வருது. நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் இல்லை, பங்குகளை பிடிச்சா போதும். கேபிஆர் மில்லு 16%, இது கார்மெண்ட் ரிலேட்டடான டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கம்பெனி தான். வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் அவனும் 13% ஏறியிருக்கான். என்ன காரணம்னா, நம்ம பக்கத்து நாட்டில் பங்களாதேஷில் சில பிரச்சனை, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. நண்பர்களே, உண்மைக்கு நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 40-50 சீட் ஏதாவது ஒரு பார்ட்டி குறைச்சல வந்து தொங்கு பாராளுமன்றமாக அமைஞ்சுன்னா அப்புறம் கும்பா மாட்டி தான் போயிருக்கோம். எப்படியோ நம்ம நாடு தப்பிச்சிடுச்சு, ஆனால் அவங்க நாடு மாட்டிக்கிச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்களாதேஷ் வந்து உலகத்திலேயே டாப் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டரில் டாப் 3க்குள்ளே இருக்காங்க.
அப்போ நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அடிபட்டுச்சுன்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் மேபி ஏதாவது இவங்களுடைய சேல்ஸ் பழையபடி இன்க்ரீஸ் ஆகுமோ, இவங்களுக்கு பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கே அவங்களாம் கவர்மெண்ட் அமைச்சிட்டானாக்கா அப்புறம் இதெல்லாம் கும்பாதான். இங்கே தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பாடத்தை கற்றுக்கணும். இந்த பங்களாதேஷனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதனுடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா DSEX. இது என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள், அப்படியே மனசு ஒரு நிமிஷம் பதச்சு போயிடும். அதாவது 2020 வந்து நம்ம எல்லா நாடுகளுமே எப்படி கோவிட்லேருந்து ரெக்கவரியாகி மேல் நோக்கி போச்சோ அதே மாதிரி இவனுடைய டாக்காவுனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இண்டெக்ஸும் நல்லா மேல் நோக்கி ஏறினான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 அந்த வேல்யூவேஷன்னால நிற்க முடியாமல் பாவம் இறங்கி போச்சு. ஸோ நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலை அப்படின்னாலும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, என்னைக்கு வேணாலும் இறங்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ அப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்ட பணத்தை வெளியெடுத்துடணும், அல்லது போட்ட பணத்தை கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதாவது ஃப்ரீ மணியை ரன் பண்ண விட்றீங்கன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல 100 ஷேர் வாங்குறீங்க, இந்த இடத்துல வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினது 200 ரூபா ஆயிடுச்சுன்னா அந்த கேபிட்டலை விற்று எடுத்து வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக்கோ அல்லது வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா இங்கே நம்மளுக்கு ஃப்ரீ கேபிட்டல் ஆயிரும். அதுக்கப்புறம் அது 1000 ரூபா போனாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான், அல்லது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனாலும் சந்தோஷம் தான். எந்த சினாரியோவுமே நம்மளுக்கு கெட்டது பண்ணாது. அதனால நம்ம இந்த பங்களாதேஷனுடைய டாக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் ஒரு ப்ராஃபிட் வருதோ அப்போ அந்த ப்ராஃபிட்டை எக்காரணத்தை கொண்டு கீழே விட்டுறக்கூடாது. ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறதோ நல்லது. நண்பர்களே, இந்த ஏஸ்டர் DM ஹெல்த் கேர் ஷேர் வச்சிருக்கீங்களா, அதில் ஒரு நியூஸ் ஒன்று வருது. இந்த மாதிரி நிதிஷ் ஷெட்டி அப்படின்றவங்க CEO அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இதனால் அந்த ஷேர் என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு 3% மேல் நோக்கி ஏறித்தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த FSL அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வெற்றி சரித்திரம் எப்படி எழுதப்படுகிறது அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இவன் வந்து ஒரு 1.5 வருஷமாக பக்கம் நீட்டிப்படுத்திருந்தான், கொஞ்சம் கூட பெருசாக நகரவே இல்லை, அப்படியே நீட்டிப்படுத்திருந்தான். இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 100%க்கு மேலே ஏறி அவனுடைய பழைய ஹையே தாண்டியிருக்கான். நான்லாம் இந்த ஷேரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னடா இவன் இப்படி நீட்டிப்படுத்திட்டு இருக்கான், ஏகப்பட்ட IT கம்பெனிஸ் அந்த சமயத்தில் மேல் நோக்கி, இன்ஃபேக்ட் TCSலாம் வந்து அவனுடைய லைஃப் ஹையே தாண்டிட்டான். ஆனால் இந்த சின்ன ஷேர் மேல் நோக்கி வரமாட்டேங்கிறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அவனுடைய பழைய ஹையே தாண்டியிருக்கான். ஸோ ஒரு 3 வருஷத்தில் 100% சம்பாதிச்சு கொடுத்தா என்ன கசக்குதா? நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகிருக்கணும். அப்படி ரெக்கவரி ஆகலினா தான் பிரச்சனை. இன்னைக்கு தேதியில் நிறையா மனசுக்கு வலிக்கிற மாதிரி இறங்கி இருக்கக்கூடிய ஷேர்கள் கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் இந்த கொச்சின் ஷிப்யார்டு, சிர்மா SGS, மேரிகோ, BMலாம் இறங்கியிருக்கு. அதில் இந்த மேரிகோலாம் வந்து பங்களாதேஷில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்குது, அவங்களுடைய பிஸ்னஸ் அங்கேயும் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால பாவம் அடி வாங்கியிருக்கான். நேற்று ரிசல்ட் வந்த ஷேர்ஸ்கள்லாம் இன்றைக்கி பெருசாக இம்பேக்ட் ஆகலை, 10% 20% இம்பேக்ட் ஆகலை. ஏன் இந்த குவார்டர்லி Q1 வந்து நம்மளுக்கு அடி வாங்குச்சுன்னா அந்த பட்ஜெட்னால ஒரு 20 நாள் வெட்டியாக போச்சு. இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ்னால இந்த வாரம் வெட்டியாக போச்சு. இல்லைன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு எந்த நியூஸ் இல்லாதப்ப பட்ஜெட் இந்த ஃபைனான்ஷியல் ரிசல்ட் Q1 ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு 20% ஏறினானே 20% இறங்கிட்டு இருந்தானு. ஆனால் இடையில இப்போ குளோபல் நியூஸ் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அதனால் நேற்று வெளிவந்த ரிசல்ட்னால பெருசாக இம்பேக்ட் ஆகாத ஷேர்கள் தான் இவன். ஸோ இதில் இன்றைக்குமே ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. வேதாந்தாலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டாக் தான், ரிசல்ட்டை வச்சுட்டு 10% 20% ஏறி இறங்கக்கூடிய ஸ்டாக் தான். ஆனால் இப்போ குளோபல் நியூஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த மாதிரி வெடிச்சு செதறுமா என்ன அப்படின்றது தெரியல. ரொம்ப முக்கியமான பங்குகளினுடைய ரிசல்ட் மறுபடியும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் AXCATS அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஏதோ கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான் 52 வீக் லோலேருந்து. அது ஒரு சின்ன சந்தோஷம். அதை ஏன் கேட்குறீங்க நண்பர்களே, ஏகப்பட்ட தெரிந்த பங்குகள். உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கு, IDFC, ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, கோல்தே பட்டால், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி, இது போன்ற ஏகப்பட்ட மக்களுக்கு தெரிந்த ஷேர்களே வந்து கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே இருக்கான். இப்படியே படுத்து கிடக்கிறான், அப்படியே இறங்கி பல ஷேர்கள் படுத்து கிடக்கிற நிலமையில் இருக்குது. இதனால் இதில் பணம் போட்டு வச்சவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் என்னைக்கு ஏறி வருவானுன்னு தெரில. அப்படியே கூட நம்ம பார்த்தோமே ஒரு ஷேர் FSL, அதெல்லாம் வந்து 1.5 வருஷம் தூங்கிட்டு இருந்த பங்கு. அப்புறம் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் ஹையை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இது எல்லாம் இன்னும் 4-5 வருஷத்துக்கு தூங்கிட்டு அப்புறமா வருதா என்ன அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதியிலையும் மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிருக்கிற இன்னைக்கு தேதியிலையும் பாவம் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது இதெல்லாம். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.